என்னை ஏமாத்துறதுக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும். சார் சார் ப்ளீஸ் சார் அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். சிந்தாமணி ஆண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான். நீங்க வேணா அவங்க கிட்ட பேசி பாருங்க. மனோஜ் ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். நான் வேணா உங்க கால்ல கூட விழறேன். சொல்லுங்க. இங்க அந்த பொண்ணு ரோஹிணி வந்திருக்கா. ஓ வந்திருக்காளா? கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி அழுதுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் என்னலாம சொல்லி பார்த்தேன், போக மாட்டேங்கிறா. அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி சொல்றீங்க? மனோஜ் வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க? சொன்னேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. நான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீங்க அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இத பயன்படுத்தி ரோகிணி கிட்ட நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கேளுங்க. அவ எப்படியும் வச்சிருப்பா. அவகிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துருங்க. அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறத பத்தி நம்ம யோசிப்போம். சரி, நான் பாத்துக்கிறேன். சார் 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 ப்ளீஸ் சார். நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலனா அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருவாங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சி டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். அவர் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு சார். அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். அதுக்கப்புறம் உங்க பணத்தை நாங்க எப்படியாச்சும் கட்டிடுவோம். என்னம்மா நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேஸை வாபஸ் வாங்க சொல்றீங்க? அது அவ்வளோ ஈஸியா? 48 லட்சம் ரூபாய் சும்மா கிடையாதுமா. 48 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாம தான் என்கிட்ட வந்து அவர் அப்பாவோட கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. சாரி சார், அந்த பணத்தை எப்படியாச்சும் நாங்க கொடுத்துறோம். இத்தனை வருஷம் வளர்த்து அவங்க அப்பாவுக்கே துரோகம் பண்ணிருக்கான். அவனை நம்பி டைம் தர சொல்றீங்களா? சார் கண்டிப்பா அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துறோம். இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க சார் ப்ளீஸ் சார். அப்போ ஒன்று செய்யலாம். மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? சார் நீங்க என்ன நம்புங்க சார். அந்த பணத்தை அவர் கண்டிப்பா கொடுத்துருவாரு சார். அப்படி சாதாரணமா வார்த்தையில சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுமா? சார் நான் வேணும்னா எழுதி சைன் பண்ணி கொடுக்குறேன் சார். இப்பெல்லாம் சைன் பண்றதை நம்ப முடியல, அதுலயும் ஃபோர்ஜரி பண்றாங்களே. சார் நான் வேற என்னதான் சார் பண்றது? எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அப்புறம் வாபஸ் வாங்குறத பத்தி யோசிக்கிறேன். 10 லட்சமா? என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். அப்புறம் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க புருஷன் ஜெயில இருந்துட்டு போட்டோம், எனக்கு எதுவும் நஷ்டம் இல்ல. சார் 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 ப்ளீஸ் சார். நானே இப்ப தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸையே மனோஜ் தான் சார் பாத்துக்கிறாரு. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. அப்ப அவன் ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு பணம் வராதுல்ல? ஆனா அவன் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா எனக்கு பணம் வரணும். சார் ப்ளீஸ் சார், என்னால அவ்வளவு பணம்லாம் கொடுக்கவே முடியாது சார். அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் கேட்ட மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க புருஷன் ஜெயில தான் இருக்கணும். சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார். சரிங்க சார், என்னால முடிஞ்சதை நான் புரட்டி கொண்டு வரேன். 10 லட்சம் ரூபாய் என்னால இப்ப புரட்ட முடியாது. ஆனா நான் என் ஹஸ்பண்ட்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்னால எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ அதை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார். ஆனா நீங்க இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்குங்க சார் ப்ளீஸ் சார். முதல்ல சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார், நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன பண்ணி இப்படி உட்காந்துருக்குற? ஏண்டா உயிரோட இருக்கிறோன்னு என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சிந்தாமணி தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுதான்ப்பா பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது. மனோஜ கூட்டிட்டு வரதா சொன்னீங்க, எங்க அவன்? ஸ்டேஷன்ல தான் இருக்கிறான். வக்கீல் மேடம் பெயில் எடுக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. உங்களை எல்லாம் நம்பினா எதுவுமே நடக்காது. இவளை நம்பினதுனாலதான் இந்த குடும்பமே இப்படி ஆயிருக்குது சொல்றா. இந்த சிந்தாமணி அம்மா தான் ஃபைனான்சியரை தூண்டி விட்டு மனோஜ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மாமா, சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எங்க சங்கத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கேன். சிந்தாமணியால நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. எல்லார்கிட்டயும் வட்டி அதிகமா போட்டு காசு வாங்கியிருக்காங்க. அவங்களால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க மாமா. அவங்கள வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இப்ப அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது? மனோஜ் வீட்டுக்கு வர்றதுதானே முக்கியம். மனோஜ் வெளியே எடுக்கிற தான் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். சிந்தாமணிக்கு பயம் காட்டினா தன்னால மனோஜ் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குவாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மனோஜ் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா. யாரால உள்ள போனானா அவங்கதான் அதுக்கு பொறுப்பு. வக்கீல் மேடம் ஐடியா சொன்னாங்க. நீங்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமாப்பா. என்ன லெட்டரு? மனோஜ் உங்க கையெழுத்த போட்டுருக்கு. நீங்க அதை கம்ப்ளைண்டா கொடுக்க விருப்பம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்ப்பா. அதுவும் கையில இருந்தா பெயில் கிடைக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வக்கீல் சொன்னாங்கப்பா. நான் பேப்பர் பேனா ஆயிட்டேன்ப்பா. அத்தை, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பையன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்.
பா இந்தப்பா எழுதுப்பா. என்ன எழுதணும்னு சொன்ன? அதான்ப்பா மனோஜ் சைனா பொய்யா போட்டிருக்கான்ல, அதனால அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க நீ தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் எதுவும் தரல, அதில் எனக்கு விருப்பம் இல்லை, அவன் அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ப்பா. போலீஸ் ஸ்டேஷன்லயே அவன் கையில கொடுத்துருந்தா அவனே என் கையெழுத்த போட்டு கொடுத்துருப்பானே. மாமா நடந்ததெல்லாம் விடுங்க, அதை நினைச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. எழுதுங்க மாமா. பா எழுதுப்பா. வா கல்யாணி, சொல்லுமா. ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? கல்யாணி ஏன் அழற? இந்த முதல்ல தண்ணி குடி. இல்ல வேண்டாம். குடிமா. என்னாச்சு? கிருஷிக்கு எதுவும்? என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? இன்னொருத்தர் கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டாருன்னு ஃபோர்ஜரி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ, யார் கையெழுத்து போட்டு ஏமாத்தினாரு? அவரோட அப்பா கையெழுத்து. என்ன சொல்ற? அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவரை வெளியே கொண்டு வரணும்னா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் அந்த ஃபைனான்ஷியலுக்கு நான் கொடுக்கணும். அப்பதான் அவர் கேஸ வாபஸ் வாங்குவாரு. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. உன் நிலைமை பார்த்து கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதானே தெரியல கல்யாணி. லைஃப்ல எல்லாத்துலயும் அவசரம் தான் உனக்கு இல்ல? சரி விடு. அழாத கல்யாணி. இப்ப நீ ஏன் நொந்து போய் வந்திருக்க? உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாது. எவ்வளவு பணம் தேவைப்படுது? எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மனோஜ் வெளியில கொண்டு வரணும். இல்லனா கொஞ்ச நேரத்துல அவரை கோர்ட்டு கூட்டிட்டு போய் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. உன் உறவுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். கிருஷி என் தம்பி பையன். அவனுக்கு இங்க பரம்பரை சொத்து சேரணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நாங்க அப்படிதான் முடிவு பண்ணோம். ஆமாங்க. எல்லாத்தையுமே கிறிஸ் பேர்ல மாத்தி எழுதிட்டு அதுக்கு ஒண்ணு கார்டினா போடலாம்னு நினைச்சோம். அதுவும் கிறிஷோட 18 வயசுக்கு மேலதான் அந்த சொத்துக்களை அவனால அனுபவிக்க முடியும்னு ஒரு சேஃப்டிக்காக நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நினைச்சது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இப்ப அதை விட உடனடியா தேவைப்படுறது பணம் தான். சரி, உன்னையும் பார்த்தா எனக்கு மனசு கேட்கல. ஆனா 10 லட்ச ரூபா தர முடியாது. அவ்வளவு பணத்தை உடனே ரெடி பண்ணவும் முடியாது. ஒரு 5 லட்ச ரூபா வேணா தரேன். 5 லட்சமா? இப்போதைக்கு அவ்வளவுதான் முடியும். இத பாரு கல்யாணி, நீ எங்ககிட்ட சொத்து கேட்டு வரல. நாங்க தான் மனசாட்சிப்படி உன்னை தேடி வந்தோம். அதனால என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கிருஷிக்கு தானா வந்து சேர்ந்துரும். முதல்ல உன் வேலையெல்லாம் முடி. அதுக்குள்ள நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கிருஷிக்கு சேர வேண்டியதை நாங்க எழுதி வச்சிடறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆனா இப்ப எனக்கு உடனே பணம் கிடைச்சாதான் மனோஜை காப்பாத்த முடியும். ஏன் கல்யாணி, உன் கூட வாழ வேண்டாம் தானே அவர் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிருக்காரு. ஆனா நீ அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிற? நான் அவரை பிரியணும்னு நினைக்கல. எப்படியாச்சும் அவர் கூட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் அவர் கூட நின்னா அவர் மனசு கண்டிப்பா மாறும். இந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அது என் வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருக்கும். ப்ளீஸ். சரி, இப்போ உடனே உனக்கு நான் 5 லட்ச ரூபா அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹெல்ப் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, பார்த்து பத்திரம். நான் வரேன். சரிம்மா. என்னக்கா எல்லாருமே அமைதியா இருக்கிறீங்க? உங்க நல்லதுக்காக தானக்கா சொல்றோம். சிந்தாமணி அம்மா உங்க எல்லாரும் எந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்ல போனா எங்களை விட உங்க எல்லாருக்கும் தான் அவங்க திருட்டு வேலை என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நேரடியா பாதிக்கப்பட்டது நீங்க எல்லாரும் தான். அக்கா, நான் சங்கத்துல பொறுப்பேத்துக்கிட்டது எனக்காக இல்ல, நம்மள மாதிரி பூ வியாபாரம் பண்றவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யறதுக்காக தான். முன்னாடி உதவி செய்யணும்னு மனசு இருந்தாலும் அதுக்கான அதிகாரம் கையில இல்ல. இப்போ நான் தலைவி பதவியில இருக்கேன். என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்ய முடியும். அக்கா, சங்க தலைவிங்கிற முறையில சிந்தாமணியால பாதிக்கப்பட்டவங்க சார்பா மீனா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கா. அதனால தான் கேக்குறோம், உங்களுக்கு அவங்க என்னென்ன கெடுதல் பண்ணிருக்காங்க, எப்படியெல்லாம் உங்ககிட்ட பணத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. மீனா, சிந்தாமணி ஆளு தலைவி ஆனதுக்கு அப்புறம் ஓட்டு போட்ட எங்களை எல்லாம் மதிக்கவே இல்ல. நீ ஜெயிச்சு வந்த உடனே எங்க பிரச்சனை எல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கடமை தான்க்கா நான் செய்யறேன். அக்கா, நீங்க தைரியமா சிந்தாமணி பண்ண அநியாயத்தெல்லாம் சொல்லுங்க. மீனா, என் பொண்ணு பிரசவத்தப்ப 50,000 சிந்தாமணி கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேல வட்டி கட்டியிருக்கேன். இன்னும் அசல் அப்படியே இருக்குங்கிறா. அக்கா, நீங்க அவங்கள்ட்ட கணக்கெல்லாம் கேட்டீங்களா? எந்த கணக்கும் காட்டவே இல்ல தம்பி. போன வாரம் கூட போய் பேசி பார்த்தேன். என்னால அவ்வளவு பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னேன். நீ கட்டிதான் ஆகணும், இல்லனா பூக்கடை நடத்த முடியாதுன்னு சொல்றா. இது கந்து வட்டி மாதிரி இல்லக்கா இருக்கு. இது அநியாய குடும்பம். அது என்ன? இது 50,000 கடன் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் மேல பணம் கட்டி அசல் கழியல என்ன அர்த்தம்? ரத்தம் உரிற காட்டேரி மாதிரி அந்த சிந்தாமணி இவங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கா. மீனா, அது மட்டும் இல்ல, சிந்தாமணி இன்னொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன வேலைக்கா? அக்கா, என்ன கம்முன்னு இருக்கீங்க? சொல்லுங்க. மீனா, நாங்களே சிறுக சிறுக சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை கட்டுறோம். சொந்த வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கே தெரியும் மீனா. நல்லாவே தெரியும்க்கா. எங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டவே நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுங்க ரெண்டு தான் இருக்கிற வீட்டை காப்பாத்திக்கிறதுக்காகவும் போராடுறோம். நீ மேல சொல்லுங்க. நான் அவகிட்ட கடன் வாங்கும் போது என் வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா. பத்திரத்துல வாங்கிட்டாங்களா? ஆமா மீனா, நான் ஒரு 3 லட்சம் கடன் வாங்கினேன். அசலும் கட்டிட்டேன், வட்டியும் கட்டிட்டேன். இருந்தாலும் பத்திரத்தை தரமாட்டேங்கிறாங்க. தரமாட்டாங்களா? ஆமா முத்து, போய் கேட்டா இன்னும் வட்டி நிக்குது. அதையும் தாண்டி என்கிட்ட தானே வந்து திரும்ப கடன் வாங்க போற, அதுக்கு பத்திரம் என்கிட்டயே இருக்கட்டும் சொல்றா.
கடனை வாங்க மாட்டோம் பத்திரத்தை குடுன்னு கேட்டா வட்டி இன்னும் நிக்குதுன்னு ஏதோ போய் கணக்க காட்டி காசை கட்ட சொல்லி மிரட்டுறா ராட்சசி. அதையும் மீறி பத்திரத்தை குடுன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டா அவன் அடியாளுங்களை வச்சு எங்க கடையாண்ட வந்து தகராறு பண்றா. வியாபாரமே பண்ண முடியல. என்ன மீனா அது? மண்டபம் டெக்கரேஷன் பண்றேன்ற பேர்ல கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ்னு ஒரு மினி தாதா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பொம்பளை. இப்படி ஒரு வேலையை அவ செஞ்சிருப்பான்னு நான் நினைச்சு பாக்கலங்க. மீனா, எங்க வீட்டு பத்திரம் எல்லாம் அவ வீட்டு பீரோல தான் இருக்கு. திரும்ப கிடைக்குமான்னு கூட தெரியல. ஏன் கிடைக்காது? அந்த பொம்பளை மோசடி வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கி உள்ள ஜெயில வச்சிருவாங்க. இப்பவும் அதாங்க பண்ண போறோம். அக்கா, இனிமே அந்த சிந்தாமணி விடக்கூடாது. உங்க வாழ்வாதாரத்தை அவ கெடுத்துட்டு இருக்கா. காலத்துக்கும் உழைச்சு நீங்க அவளுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கணுமா? எங்கள மாதிரி சாதாரண ஆளுங்களா என்ன மீனா பண்ண முடியும்? ஏன்க்கா முடியாது? நம்ம எல்லாம் உண்மையா உழைக்கிறவங்க. அந்த சிந்தாமணி மாதிரி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு ஒன்னும் பொழைக்கல. அவளுக்கு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க இப்ப சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. மீனா, அவ ஆளுங்களை வச்சு எங்க கடையை அடிச்சு ஓடிக்கிறேன்னு சொல்றாளே. அக்கா, அந்த பயம்லாம் ஒண்ணும் உங்களுக்கு வேணாம். அப்படி அவனா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண வந்தானா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க. வரவன நான் ஓட விடுறேன். அக்கா, நீங்க எல்லாருமே தைரியமா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இந்தாங்க அப்படிங்க. எல்லா புகாரும் எழுதுக்கா. எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரமா எழுத படிக்க தெரியாதுப்பா. அக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, நான் எழுதுறேன். கண்டிப்பா அந்த சிந்தாமணி மேல போலீஸ்ல நம்ம எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க யாரும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி எல்லாம் கட்ட வேண்டாம். உங்க வீட்டு பத்திரம் எல்லாம் திரும்ப வரும். நீங்க சொல்லுங்க. அது வந்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதான் மீனா இவ்வளவு சொல்லுதுல, அது பாத்துக்கோ, நம்ம எழுதி கொடுக்கலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தைரியமா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா. அந்த சிந்தாமணியோட கொட்டத்தை அடக்குவோம். நீ வா எழுது மீனா. சரி போய் சொல்லுங்க. எல்லாரும் வாங்க, வாங்க சொல்லுவோம். மீனா, நான் வட்டிக்கு மேல வட்டி கட்டி கூட அசல் இன்னும் அடையவே இல்லைங்கிறா. அக்கா, டேய், ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே வர? அந்த மீனா என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? பூக்கட்டுற 5 பேரை கூப்பிட்டு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, உங்ககிட்ட கடை வாங்கின பாக்கியம் சாந்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீ அதிக வட்டி வாங்கினோ வீட்டு பத்திரத்தை வச்சிருக்கேன்னு எழுதி வாங்குறாக்கா. ஸ்டேஷன்ல வர கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாக்கா. என்னடா இவ ஏதோ மிரட்டிட்டு போவான்னு பார்த்தா இப்ப நிஜமாவே என்ன கவுக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லா பேரும் உனக்கு எதிராக திரும்பிட்டாங்களேக்கா. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் என் மேல பயம் விட்டு போச்சு இல்ல. இப்ப அவ தலைவியா இருக்கான்னு எல்லாரும் அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. இருக்கட்டும், பதவி இருக்கிற பக்கம் தானே எல்லாரும் போவாங்க. இப்ப அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னக்கா பண்றது? அக்கா, எனக்கு தெரிஞ்சு அந்த மீனா சொன்ன மாதிரி அந்த ஃபைனான்சியர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண அவ ஜெயிச்சிருவாளடா. அக்கா, செய்யாம இருந்தா உன்ன போலீஸ் பிடிச்சிருமேக்கா. அந்த மீனா அது வரைக்கும் விட மாட்டாக்கா. ஆண்டி, டேய், நீங்க போங்கடா. சரிக்கா. ஆண்டி, வா ரோகிணி, சொல்லு. ஆண்டி, நான் அந்த ஃபைனான்சியர் கிட்ட பேசி கெஞ்சி அழுத ஆண்டி. ஆனா அவர் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததா கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன்ல கண்ணு, அந்த ஆள் அப்படித்தான். பணம் இல்லாம அவன் எதையுமே செய்ய மாட்டான். உனக்கு கொடுத்து உதவலான்னு பார்த்தா இப்ப என்கிட்டயும் பணம் இல்ல. வட்டிக்கு கொடுத்த காசு எதுவுமே வரல கண்ணு. என்னையே எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல ஆண்டி, நானே பணத்தை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? 10 லட்சம் ரெடி பண்ணிட்டியா? இல்ல ஆண்டி, என்னால 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியல. ஆனா 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்ட. மனோஜ் எப்படியாச்சும் வெளியில எடுத்தாகணும் ஆண்டி. அவனை வெளியில எடுத்த உடனே அவன் உன் பக்கம் வந்துருவான். நீ கெட்டிக்காரிதான். நினைச்ச காரியத்தை எப்படியாவது சாதிச்சிடுற. ஆண்டி, இப்ப என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. அந்த ஃபைனான்சியர் கிட்ட பேசி இதை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. மனோஜ் இன்னைக்கே வெளியே வந்தாகணும் ஆண்டி. கேஸ வாபஸ் வாங்கலனா அந்த மீனா எப்படியும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. மனோஜ் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன நெருக்குவா. ஆனா அவளுக்காக நம்ம இந்த கேஸ வாபஸ் வாங்கினதா இருக்க கூடாது. ரோகிணியால வாங்கின மாதிரி தான் இருக்கணும். என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இந்த ஃபைனான்சியர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஆண்டி. சரிம்மா, நீ உட்காரு. நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க. ரோகிணி இங்க வந்திருக்கா. 5 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணிருக்கா. நான் 10 லட்சம் கேட்டேன். வந்த வரைக்கும் லாபம் விடுங்க. இப்ப நீங்க போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க. அப்போ மனோஜ் வெளியே இருந்தா பரவாயில்லையா? இப்ப வேற வழி இல்ல. அந்த மீனா என்ன வேற ரூட்ல வந்து மிரட்டிட்டு இருக்கா. அவ ஏதாவது பண்ணானா அவளுக்கு பயந்துகிட்டு நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கின மாதிரி ஆயிடும். சரி, இப்ப என்ன பண்றது? ரோகிணி கிட்ட இந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. ஆனா ஸ்டேஷனுக்கு போய் ரோகிணிக்காக தான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறீங்கன்னு அழுத்தமா சொல்லணும். மனோஜுக்கு அது தெரியணும். அது எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரோகிணிக்காக தான் கேஸை வாபஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிடுங்க. சரி, சொல்லிடுறேன். ஆனா மனோஜ் வெளியே வந்தா முத்து மீனாவும் மீதி பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அது அடுத்த பிரச்சனை, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. சரி, அந்த பணத்தை நீங்க வாங்கிடுங்க. அவளை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எனக்கு சரி வேண்டியதை அப்புறமா வாங்கிக்கிறேன். சரி சரி, ஓகே. நான் மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே சார். கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்களே இப்போ வாபஸ் வாங்குறீங்க. ரோஹிணி என்ன வந்து பார்த்து பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. என்ன இவன் பார்லர் மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கான்? ரோகிணி, ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி.